துபாய் இளவரசரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் செய்யக்கூடிய ஆடம்பர செலவுகள பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாதாரணமா ஒரு ஒட்டகம் வாங்குறதுக்கு 215 கோடி செலவு செய்றாரு துபாய் இளவரசர் அப்படின்னு கேட்டா தலை சுத்துதுல. இது மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடிய துபாய் நாட்டின் இளவரசரை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துபாய் இளவரசரின் பெயர் ஹம்தன் பின் முகமது அல் மக்தம். ஆனா இவருக்கு ஒரு பாப்புலரான நிக்நேம் இருக்கு. அது என்னன்னா ஃபசா. துபாய் இளவரசர் யாருன்னு கேட்டாலே ஃபர்ஸ்ட் அவருடைய நிக்நேமான ஃபசாங்கிற பெயரை தான் பெரும்பாலானவங்க சொல்றாங்க. இவரு 1,12,000 கோடிக்கு சொந்தக்காரரு. இவரை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலயுமே இவருக்கு சொந்தமா ஒரு வீடாச்சும் இருக்குமா? உங்களால நம்ப முடியல தானே? அட என்னங்க, நம்ம இந்தியாவில் இருக்க பல தலைவர்களுக்கே வெளிநாட்டுல வீடு இருக்கு. அப்போ 1,12,000 கோடிக்கு சொந்தக்காரரான ஃபசாக்கு எல்லா நாட்டிலயுமே ஒரு வீடு வாங்குறது ஒன்றும் முடியாத காரியம் இல்லையே. ஆனா இவர்கிட்ட இருக்கிறதுக்கே ரொம்ப லக்ஸரியஸான பேலஸ்னா அது ராயல் பேலஸ் தான். ராயல் பேலஸுடைய மதிப்பு மட்டுமே 4,000 கோடி. இந்த பேலஸ்ல வச்சுதான் அரச குடும்பத்துல யாருக்காவது கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அங்க ஃபங்க்ஷன் பண்ணுவாங்களாம். இவங்க வாழக்கூடிய இந்த லக்ஸரியஸ் லைஃப் துபாயில மட்டும் தானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இவர் கனடால ஒரு பென்ட் ஹவுஸ் வாங்கியிருக்காரு. இந்த பென்ட் ஹவுஸ் கனடால இருக்கக்கூடிய ஃபேர்மோன்ட் பசிபிக் ரிம் ஹோட்டலுக்கு மேல இருக்கு. அதனுடைய மதிப்பு மட்டுமே 450 கோடி. 2017 ஒரு பென் ஹவுஸை வாங்கினாரு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போனதுக்கு அப்புறமா 2 வருஷம் கழிச்சு அதே கனடாவில் 2 பென் ஹவுஸ் மொத்தமா வாங்கியிருக்காரு. கனடாவிலேயே விலை மதிப்புமிக்க பென் ஹவுஸ் இதுதான். இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, கனடாவில் இருக்கக்கூடிய ரொம்ப எக்ஸ்பென்சிவான பென்ட் ஹவுஸ் கனடாவில் இருக்கவங்க வாங்கல, துபாய் நாட்டுடைய இளவரசர் தான் வாங்கியிருக்காரு. அந்த பென் ஹவுஸ்க்கு கனடாவில் இருக்கக்கூடிய ரிச்சஸ்ட் பர்சனுக்கு கூட அலௌடு கிடையாதான். இவ்வளவு பண்றாரே, இவருக்கு காசு எங்க இருந்து தான் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு சொந்தமா ஒரு கம்பெனி இருக்கு. அதுதான் ஜபில் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபசா தான் அதுக்கு ஓனர். துபாயில இருக்கக்கூடிய முக்கால்வாசி ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரங்க இந்த ஜபில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். பாம் ஜுமைரா ஐலாண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஐலாண்ட்ல ஜுமைரா சபில் சாரே ஹோட்டல் இருக்கு. அதை கட்டி முடிக்கிறதுக்கு மட்டும் 9 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்காரு ஃபசா. அந்த ஹோட்டல்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 405 ரூம்ஸ், 38 ராயல் ரெசிடென்ஸ், என்டர்டைன்மெண்ட்காக பல இடங்கள் அப்படின்னு நிறைய சகல வசதிகளோட கட்டியிருக்காரு. அங்கிருந்து வரக்கூடிய மொத்த வருமானம் ஃபசாக்கு மட்டும்தான். இதெல்லாம் போதாது அப்படின்னு ஸ்காட்லாண்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ராயல் ஃபேமிலி கிட்டத்தட்ட 63,000 ஏக்கர் எஸ்டேட்டை வாங்கி அங்க இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஃபசாவை நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு அனிமல்ஸ்னா ரொம்பவே பிடிக்குமா. அனிமல்ஸை பார்த்தாலே அவ்வளோ பாசம் காமிப்பாராம். இவர்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய விதமான அனிமல்ஸை வளர்க்கறதுக்காகவே சொந்தமா துபாயில ஏகப்பட்ட ஜூ இருக்கு. அதுல டைகர், லயன், எலிஃபண்ட், பீகாக், கேமல், ஃபால்கன் பறவைகள் அப்படின்னு எக்கச்சக்கமான அனிமல்ஸ் இருக்கு. இவருடைய இன்ஸ்டாகிராம பார்த்திருக்கீங்களா? அடிக்கடி ஒரு கேமல் கூட போட்டோ எடுத்து போட்டிருப்பாரு. அந்த ஒட்டகம் தான் இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த ஒட்டகம். எப்படி தெரியுமா? இந்த ஒட்டகத்தை வாங்க தேர்ந்தெடுத்தது எப்படி அப்படின்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 17,000 ஒட்டகங்களை இவர்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. 17,000 ஒட்டகங்களை இவர்கிட்ட கூட்டிட்டு வந்து அந்த 17,000 ஒட்டகங்களையும் இவர் டீம் செக் பண்ணி அதுல இவர் செலக்ட் பண்ண ஒரு ஒட்டகம் தான் இந்த ஒட்டகம். இதனுடைய மதிப்பு மட்டுமே 215 கோடி. அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட ஏகப்பட்ட ஃபால்கன் பறவைகள் இருக்கு. இந்த உலகத்துல எங்க ஃபால்கன் போட்டி நடந்தாலும் அங்க இவர் போயிருவாராம். போறது மட்டும் இல்லைங்க, இவர் தான் ஜெயிப்பாராம். ஒரு காம்படிஷன்ல ஜெயிச்சாலே இவருக்கு இந்திய மதிப்புப்படி 80 லட்சம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய குதிரை போட்டிகள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருடைய துபாய் ஃபார்ம்ல மட்டுமே 1000 குதிரைகளும் 120 ஒட்டகங்களும் இருக்கான். இவருக்கு எப்பவாவது துபாய் டெசர்ட்ல டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அங்க போறதுக்காகவே ஒரு ரிப்சா டேங்கை வாங்கி இருக்காரு. இவர்கிட்ட இருக்கக்கூடிய லக்ஸரி டேங்க் இதுதான். இதனுடைய மதிப்பு மட்டுமே 2 கோடி. பாலைவனத்துல டைம் பாஸ் பண்றதுக்கு 2 கோடி கொடுத்து ஒரு லக்ஸரி டேங்க் வாங்கி இருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். அதே மாதிரி இவருக்கு தண்ணீர் மேல பயணம் பண்றது ரொம்பவே பிடிக்குமா. அதுக்காகவே 7 கோடி செலவு பண்ணி 3 பேந்தர் வாட்டர் கார்ஸையும் வாங்கியிருக்காரு. இவருக்கு சப்போஸ் ஏதாவது கடல் வழி பயணம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்காகவே 2 எஸ்மரால்டா ஆக்ட் வச்சிருக்காரு. அதனுடைய மதிப்பு மட்டுமே 550 கோடி. சப்போஸ் இவருக்கு நடுக்கடலுக்கு போய் டைம் பாஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு தனியா ஒரு ஆக்ட் வச்சிருக்காரு. அதனுடைய பேர் பாத்தீங்கன்னா குவாட்ரோ எலி ஆக்ட். அதனுடைய மதிப்பு மட்டுமே 1,500 கோடி. பாருங்க, ஒரே ஒரு ஆக்டுடைய மதிப்பு மட்டுமே 1,500 கோடி 2013 வாங்கியிருக்காரு. இந்த ஆக்ட் மூலமா தான் இவர் கடலுக்குள்ள டைம் பாஸ் பண்ணுவாராம். இந்த ஆக்டுக்குள்ள ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஜிம் இருக்கு, ஸ்பா ட்ரீட்மெண்ட் இவருக்காகவே பண்றதுக்கு இடம் இருக்கு, ஹெலிகாப்டர் லேண்டிங் இருக்கு, ஸ்பெஷலா எல்லா வகை உணவுகளும் சமைச்சு தர்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டும் உள்ள இருக்கு. ஃபசா கிட்ட இருக்கக்கூடிய கார் கலெக்ஷன்ஸை பார்க்கலாமா? சும்மா மிரட்டலா இருக்குங்க. இவர்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த கார்ஸுடைய மதிப்பு மட்டுமே 500 கோடிக்கும் மேல வரும். இதுல எத்தனை கோல்டு கார்ஸ் இருக்குன்னு அவருக்கே தெரியாது போல. அவ்வளோ கோல்டன் கார்ஸ் இருக்கு.
அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய் ஃபேண்டம். இந்த காருடைய மதிப்பு மட்டுமே 65 கோடி. இது மட்டும் இல்ல, இவர்கிட்ட ஃபெராரி, லம்போர்கினி, புகாட்டி, ரேஞ்ச் ரோவர்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட கார்கள் இருக்கு. துபாயோடைய அரச குடும்பத்தை தள்ளி ஃபசா கிட்ட மட்டுமே தனியா 3 பிரைவேட் ஜெட்ஸ் இருக்கு. போயிங் 747 இதனுடைய மதிப்பு 3100 கோடி. BBJ A6 HRM அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெட்டுக்கான மதிப்பு பார்த்தீங்கன்னா 3300 கோடி. இதுக்கு அடுத்தது BBJ A6 MMM இதனுடைய மதிப்பு 3000 கோடி. இந்த 3 பிரைவேட் ஜெட்ஸ்ல தான் இவர் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா போயிட்டு வருவாராம். இந்த 3 பிரைவேட் ஜெட்ஸ்குள்ளேயுமே சகல வசதிகள் இருக்கும். அது மட்டும் இல்ல, துபாயில வந்து டூரிசம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஃபசா தனியா என்னென்ன பிளான் போட்டாரு தெரியுமா? போயிங் 787-10 ட்ரீம் பிளானர்ஸ் அப்படிங்கிற ஃப்ளைட்டை 40 வாங்கி துபாயில் விட்டுருக்காரு. அதில் ஒரு ஃப்ளைட்டோடைய மதிப்பு 2700 கோடி அப்படின்னா அப்போ 40 ஃப்ளைட்டோட மதிப்பு எவ்வளவு வரும் அப்படின்னு நீங்களே கணக்கு போட்டு தெரிஞ்சுக்கோங்களேன். இவருடைய ஹாபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங், ஸ்கை டைவிங், அத்லெட், ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை மட்டும்தான் செய்வாராம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவருக்கு அனிமல்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். இவ்வளவு ஆடம்பரமாக வாழக்கூடிய ஃபசா பண்ணுறது சரியா? இல்ல இவ்வளவு காசு இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு ஆடம்பரம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அறம் யாதனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.